மூணாருக்கு மிக அருகில் உள்ள ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் என்று சொல்லக்கூடிய கோட்டயம் மெடிக்கல் காலேஜ் போவதற்கு சராசரி 4 மணி நேரம் ஆகுங்க. இந்த 4 hours ஜேர்னில மெடிக்கல் எமர்ஜென்சியா நம்ம ஒரு தூரமா போறாந்தா சாதாரண ஆம்புலன்ஸால கொண்டு போக முடியாது. அப்படியே கொண்டு போறாந்தாலும் அந்த பேஷண்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு அபகடம் நடக்கும். இதன் காரணமாக மூணாறுல உள்ள சாதாரணப்பட்ட மக்களுக்காக வேண்டி சாதாரணப்பட்ட மக்களிடமிருந்து கொஞ்சம் காசுகளை பிரிச்சு டி லெவல் ஐசியூ ஆம்புலன்ஸ் வாங்குறாங்க. சாதாரண மூணாறு சுற்றி உள்ள ஆம்புலன்ஸ் சர்வீஸில் டி லெவல் ஐசியூ ஆம்புலன்ஸ் மிக குறைவுங்க. டி லெவல் ஆம்புலன்ஸ்னால் என்னடா, ஃபுல்லி எக்யூப்டு ஆம்புலன்ஸ் டிசைன் ஃபார் கிரிட்டிக்கல் பேஷண்ட். அதாவது மிகவும் முடியாத பேஷண்ட் இருப்பாங்களா, ஒரு எனி சிவியரான அட்டாக் உள்ள பேஷண்ட் இல்லைன்னா வேறு எதுவும் கேன்சர் உள்ள பேஷண்ட் எமர்ஜென்சியாக கூட்டு போகிறதுக்கு யூஸ் ஆகிற ஒரே ஒரு ஆம்புலன்ஸ் டி லெவல் ஐசியூ ஆம்புலன்ஸ் தான். அது மூணாறில் இருக்கிறது மிக நமக்கு எல்லாத்துக்கும் பெருமை. சமீபத்தில் கூட ஒரு பையனை கூட ரொம்ப சிவியரான ஆக்சிடென்ட் நடந்து அவனை கூட்டு போய் காப்பாற்றி கொண்டு வந்த இவங்க தான் இப்போதைக்கு மூணாரோட ஹீரோவாக இருக்காங்க. ஆம்புலன்ஸ் சர்வீஸை கரெக்டாக பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு டெத்து ஃப்ரீஸ் பாக்ஸ் வாங்குறது மிக முக்கியமான ஒரு இடம். அதனால் இது வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் பஞ்சாயத்தில் போய் முறையிடும் போது அவங்க ஒரு இடம் தாரேன்னு சொல்லியிருக்காங்க வாயால். பஞ்சாயத்துலேருந்து எழுத்து மூலமாக வாங்காமல் வாயால் சொன்ன நம்பி 2 நாளாக உட்காந்து செட்டு அடித்து 3ஆவது நாள் போலீஸும் பஞ்சாயத்தும் பிரச்சனை பண்ணி இவங்களை அடித்து விரட்டிட்டாங்க. வெறும் டிரைவர் பேட்டாவும் எந்த ஹாஸ்பிட்டல் போகிறோமோ அவ்வளோ தூரத்துக்குள்ள டீசல் காசு மட்டும் வாங்கி மக்களுக்காக சேவை புரிந்த மக்களின் நிலைமை இதுதான். இந்த பிரச்சனை நடந்த 3 நாட்களாயும் எந்தவித அரசியல் தலைவரும் எந்தவித மீடியாவும் இதை பற்றி எங்கேயும் பேசவில்லை.